அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 சிம்மம் ராசி அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று காணவிருக்கிறோம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 இப்பொழுது குரு பகவான் வந்திருக்கிறார். இதன் பலனாக மிக அற்புதமான பலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த வகையிலே வியாழ வட்டம் 10 அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார். தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. தலைமை பதவிக்கு வரப்போகிறீர்கள். இதுவரை முன்னேற்றம் இல்லாமல் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது முன்னேற்றம் வரப்போகிறது. உயர் பதவிக்கு வரப்போகிறீர்கள். கடன்கள் பைசலாகும். 10ங்கிறது ரிஷபத்துக்கு, அதாவது குருவுக்கு வியாழ வட்டம்னு பேர். ரொம்ப சிறப்பான வீடு. சுக்கிரன் வீடாக இருந்த போதிலும் சிறப்பான வீடு. காஞ்சி மகா சுவாமிகளுக்கு 10 தான் குரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பான ராசியிலேருந்து 7, அவங்களுக்கு லக்னத்திலேருந்து 10 அந்த குரு. அதனால தான் அவங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு குருவாக இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த வியாழ வட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். தலைமை பீடத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அதில் அவங்கவுங்க பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க மூதாதையர்களுக்கு அவரவர்கள் செய்த திதி தவசம், இந்த மாதிரி முன்னோர்களுக்கு பிதர் கர்மாக்களை செய்தவர்களுக்கு குரு பகவான் தெய்வ அனுகூலம் அதிகமாக கிட்ட போகிறது. அதில் சந்தேகமே கிடையாது. 8ல் உள்ள ராகு யாருக்கு அதிகமாக பாதிக்கும்? முன்னோர்களை பற்றி நினைக்காதவங்களுக்கு பாதிக்கும். முன்னோர்களுக்கு எந்த விதமான திதி கர்மாக்கள் கொடுக்காதவங்க, திலகோமம் பண்ணாதவங்க, இப்படி ஏராளமான குற்றங்கள் முன்னோர்களுக்கு செய்யாமல் இருந்தவர்களுக்கு தான் ராகுவும் கேதுவும் வேலை செய்யும். கெடுதலா சனியும் வேலை செய்யும். ஆக இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு சனி ராகு உச்சமாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஜாதகத்தில் பார்த்து பாருங்கள். அவங்கெல்லாம் சாமி கும்பிடணும் கூட அவசியம் இல்லை. இறந்த முன்னோர்களுக்கு செய்தாலே 99% உங்களுக்கு சக்ஸஸ். 1% தான் தெய்வ அனுகூலம். க்ளீனாக ஓப்பனாக இருந்ததுனாக்கா அடிச்சு ஃபஸ்ட்டு பால்லே 6. அந்த மாதிரி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் கிரகங்கள். நாம் மனசு நம்ம விற்கிறது தான், நம்ம மனசு தான் காரணம் நாம் வாழறது. குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு 5 கூடியவர் 10 இருப்பதால் குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிட்ட போகிறது. ஆயுள் அபிவிருத்தி உண்டாகும். ஆயுள் இப்போ கெட்டிப்படும். ஆயுஷ் ஹோமம் பண்ணுவீங்க, தர்ம காரியங்கள் செய்வீங்க. ஆயுள் உங்களுக்கு பலப்பட போகிறது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. புண்ணிய காரியங்களில் கோயில் திருப்பணிகளை செய்வீர்கள். இப்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கோயில்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தர்மங்கள் இப்போ செய்ய போகிறாங்க. சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கோயிலுக்கு சிலர் கல் கொடுப்பாங்க, சில பேர் பார்த்திங்கனாக்கா கட்டியே கொடுப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வேறு சில பணிகளை செய்வாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கோயிலே கட்டக்கூடிய அளவுக்கு செல்வம் இவர்களுக்கு வரப்போகிறது. அதே நேரத்தில் 8ல் உள்ள ராகு 7ல் உள்ள சனியெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் செய்யணும். சந்தேகங்கள் உள்ளவர்கள், பரிகாரம் செய்ய நினைப்பவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். 100% உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வு காணும். அதில் சந்தேகமே கிடையாது. நாங்கள் சொன்னதை செஞ்சுக்கிட்டு வாங்க, நிச்சயம் நல்லதை செய்யும். பரிகாரம் அனைத்தும் பலிக்கும். எல்லா பரிகாரமும் பலிக்கக்கூடிய நேரம். அதில் சந்தேகம். வீடு வாகனம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாக போகிறது. இதுவரை வீடு இல்லை, வாகனம் இல்லைன்றவங்களுக்கு வீடு உண்டாகும். புதுசாக 2வதாக வேணுங்கிறவங்களுக்கு அமைய போகிறது. கூட்டணி வேண்டாம். யாரோடையுமே இப்போ கூட்டணி வைக்கக்கூடாது. 7ல் சனி இருக்குது, 8ல் ராகு இருக்குது. கூட்டணி வியாபாரம் பக்கமே சிம்ம ராசி அன்பர்கள் இப்போது போகக்கூடாது. போனால் விபரீதம் காத்துக்கிட்டு இருக்கு. விபரீதம். ஆக ஜாகிரதையாக இருக்கணும். விபரீதம் காத்திருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். கூட்டணியை எதுவுமே வச்சுக்கக்கூடாது. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஆரோக்கியம் கூடும். இதுவரை ஆரோக்கியம் இல்லாமல் இருந்ததெல்லாம் மாறி நல்ல ஆரோக்கியம் கூடும். தடைகள் விலகும். அனைத்து நன்மையும் கிடைக்கும். காமதேனு வழிபட்ட சிவன், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர், கோயம்புத்தூரில் பேரூர்னு ஒரு ஊர். அந்த பேரூரில் பட்டீஸ்வரர் கோயிலில் காமதேனு வழிபட்ட சிவன்
காமதேனுனுடைய புத்திரி தான் பட்டி. அவங்க வழிபட்ட சிவன் எங்கன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பட்டீஸ்வரர். ஆக இந்த கோயில்களெல்லாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏன்னா 10 ரிஷபராசிங்கிறதுனால காமதேனு வழிபட்டு சிவனை வழிபடுறதும், அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், அதாவது அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம், அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள், ஜாதக விளக்கங்கள் வேணும் என்பவர் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.